கம்யூனிஸ்டுகளை உள்ளடக்கிய திமுக கூட்டணி என்பது வெறும் தேர்தலுக்கான எண்ணிக்கைக்கான கூட்டணி அல்ல, எண்ணங்களால் அமைந்த கூட்டணி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் 100 நிறைவு விழா நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தமக்குமான உறவை சுட்டிக்காட்டி பேசினார். கம்யூனிஸ்ட் உடனான தோழமை என்பது பாசிச சர்வாதிகார சக்திகளை வீழ்த்தும் கூட்டணி என்று குறிப்பிட்டார். இந்த கூட்டணியை எந்த சக்தியாலும் சிதைக்க முடியாது என்று முதலமைச்சர் கூறினார். நமக்குள் இருக்கக்கூடிய நட்பு என்பது தேர்தல் அரசியலை கடந்த நட்பு. மக்களை ஒடுக்கக்கூடிய அத்தனைக்கும் எதிராக ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையுடன் ஓரணியில் என்று பணியாற்றணும்னு என்ற நோக்கத்தில் உருவான தோழமை நம்முடைய தோழமை. நான் உறுதியா சொல்றேன், இந்த தோழமைதான் பாசிசத்தை ஒழிக்கும், வீழ்த்தும். இந்த தோழமைதான் எதாச்சாதிகாரத்தை வீழ்த்தும். இந்த தோழமைதான் மதவாதத்தை வீழ்த்தும். இந்த தோழமைதான் சர்வாதிகாரத்தை வீழ்த்தும். இந்த ஒற்றுமையை சிதைக்க முடியுமான்னு பார்த்தாங்க. ஆனா அவங்களுடைய எண்ணங்கள் தான் சிதைஞ்சு போயிருக்கு. நம்முடைய இந்த தோழமை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. ஏன்னா இது எண்ணிக்கைக்காக அமைந்த கூட்டணி அல்ல, எண்ணங்களுக்காக அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அளித்து மக்களை ஏமாற்றி வருவதாக ஸ்டாலின் தெரிவித்தார். தேர்தல் பரப்புரைக்கு வந்த மாண்புமிகு மோடி அவர்கள் அதிமுக என்கிற பெயரையே சொல்லல. ஏன் அவர் அதிமுகவோட பேரை சொல்லல தெரியுமா? ஏன்னா அதிமுக என்பது தனி கட்சி கிடையாது, பாஜகவுடைய கிளை அமைப்பு. அந்த கிளை அமைப்பை சேர்ந்த பழனிசாமி அவர்கள் மோடி கொடுக்காத வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ முக்கியமா சொல்லணும்னா மகாத்மா காந்தி பேரில் 100 நாள் வேலை திட்டத்தில் 50 நாட்கள் கூட வேலையை தராம ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் சீரழிச்சதுன்னு நாட்டுக்கே நல்லா தெரியும். இப்போ தேசத்தந்தை காந்தியினுடைய பெயரை அழிச்சிருக்கக்கூடிய இந்த திட்டத்தில் 125 நாட்கள் வேலை தரப்போறதா பாஜக சொல்லுது. ஆனா பழனிசாமி என்ன சொல்றாரு? 150 நாட்கள் வேலை தருவோம் முதலாளிகளே. அந்த முதலாளிகள் மிஞ்சக்கூடிய அளவிற்கு பர்ஃபார்மன்ஸை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு அவரு.